படைப்பு என்றால் என்ன? நாம் வாழும் இந்த பூமியில் உள்ள உயிருள்ள பொருட்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை உள்ளடக்கியதுதான் இந்த படைப்பு. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உயிருள்ள பொருட்கள் அனைத்தும் தன்னிலை காத்தல், வாழ்தல் மற்றும் இனப்பெருக்கம் செய்தல் என்ற 3 பண்புகளை பெற்றிருக்கும். ஆனால் உயிரற்ற பொருட்கள் யாவும் இந்த 3 பண்புகளை பெற்றிருக்காது. இதுதான் இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். சஸ்டெனன்ஸ், செல்ஃப் பிரசர்வேஷன், ரெப்ரொடக்ஷன். தன்னிலை காத்தல் என்பது வாழ்வாதாரம், அதாவது உணவினை உட்கொள்ள செய்து உயிரினை இயந்தச் செய்தல். வாழ்தல் என்பது தன்னைத்தானே புறச்சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாத்தல். அதனால்தான் தொடர்ந்து உயிர் வாழ முடியும். அடுத்தது இனப்பெருக்கத்தின் மூலம் புதிய சந்ததிகள் உருவாக்கப்பட்டு மரபு பொருள் கடத்தப்படுகிறது. இதனால்தான் உயிருள்ளவைகளின் இனம் அழியாமல் இருக்கிறது. உயிருள்ள பொருட்களின் இந்த 3 பண்புகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த 3 பண்புகளுள் இனப்பெருக்கம் என்ற பண்பு அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனெனில் ஒரு மனிதன் தான் எவ்வாறு உருவாகினான் என்பதை அறிய வேண்டுமெனில் இனப்பெருக்கத்தை பற்றிய அறிவு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. மனிதனுடைய இனப்பெருக்கம் என்பது காம உணர்வினால் ஏற்படுத்தப்படுகிறது. அதனால் காமத்தை பற்றிய ரகசியம் அறிந்து கொண்டால் மனிதனுடைய பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். மனிதனுடைய பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொண்டால் மனித உடலை உருவாக்கும் பஞ்சபூதங்களின் ரகசியத்தையும் அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் உயிரற்ற பஞ்சபூதங்கள் தான் உயிருள்ள மனிதனை உருவாக்குகின்றன. இந்த பஞ்சபூதங்களும் எங்கிருந்து தோன்றின? ஆதி மூலத்திடமிருந்து தோன்றின. அதனால் பஞ்சபூதத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டால் ஆதி மூலத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். இதனால் தான் காமத்தை பற்றிய ரகசியம் அறிந்து கொண்டால் படைத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது.